சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களது மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன மனு தாக்கல் பண்ணினா, என் கணவனிடமிருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கேன், துன்புறுத்தப்பட்டிருக்கேன், அவர் வந்து நான் எவ்வளோ சொல்லி கேட்கல, இதுக்கு மேலே வந்து என்னால் பொறுக்க முடியலன்னு சொல்லி விவாகரத்துக்கு மனு போட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு தனிப்பட்ட விவகாரம். அதே போல் நடிகர் விஜய் அவரது மனைவியை வந்து அவங்க அவருடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அவர் எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அந்த மனுவில் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் விஜய்கிட்ட வந்து மிக நாகரிகமாக வந்து அவங்க இந்த விவாகரத்தை கேட்டிருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சங்கீதா நினச்சிருந்தா ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மொத்த ப்ரெஸ்ஸும் கூட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, ப்ரெஸ் எல்லாரையும் கூட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கிழிஞ்சு தொங்கி போயிருக்கும் விஜயோட இமேஜ். அவங்க அதையெல்லாம் செய்யலை. தன்னுடைய அவர் என்ன தான் கொடுமைப்படுத்தினா கூட தன்னுடைய கணவருக்கு அவங்க ஒரு வகையில் நல்லது தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இனிமேட்டு வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை வந்து இனி தொடர்வது அர்த்தம் இல்லை, அதனால் வந்து எங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணது வழக்கு விசாரணை தேதி குறிப்பிட்டு அந்த அறிவிப்பு வந்த பிறகு தான் ஊருக்கு தெரியுது. ஆக்சுவலாக இது எப்போ தெரியுமா ஃபைல் பண்ணாங்க? டிசம்பர் மாதம், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே இது நீதிமன்றத்தில் பதிவான வழக்கு. அந்த வழக்கு வந்து என்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி அறிவிப்பாங்க இல்லையா நீதிமன்றம், அப்படி அறிவித்ததுனால தான் வந்து இது வெளியிலேயே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் சங்கீதா மிக மிக நாகரிகமாக தன்னுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. இனி வந்து இவரோட வாழ முடியாது, எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க, நாங்கள் வந்து பிரிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனிமேல் இதை மீள முடியாத அளவுக்கு, இனி அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமாக போச்சு எங்களுடைய திருமண வாழ்க்கை, அதனால் வந்து அதிலேருந்து விலக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதில் நம்ம உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த டைவர்ஸ் கேட்டதோ அல்லது இந்த வழக்கோ அல்ல, இந்த வழக்கு குறித்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே இந்த சங்கீதா என்ற அந்த பெண்ணை சிதைக்கிற, அவரது அந்த கேரக்டரை வந்து படுகொலை செய்கிற இந்த தவிட்டு தற்குறி பயல்களுடைய அந்த நடவடிக்கை தான் வந்து மிகுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் அளிக்குது. நிச்சயமாக வந்து இதை இப்படியே வந்து அனுமதிக்க கூடாது. குறிப்பாக சைபர் கிரைம் வந்து இதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இணையத்தில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான வன்மத்தை சங்கீதா மீது பரப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து கடுமையான நடவடிக்கை வந்து சைபர் கிரைம் எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது. சார், அவங்க சங்கீதா அவர்கள் வந்து சொல்லும்போது அந்த அறிக்கையில் ஒன்று படித்தேன். என்னென்னா, விஜயிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் இருந்தால் நான் அந்த நடிகை பெயரை வெளியிடுவேன்னு சொல்கிறாங்க. என்ன அழுத்தம் சொல்ல வராங்க அவங்க? அழுத்தம்னா என்ன? மிரட்டுவாங்கன்னு சொல்ல வராங்க. ஆமாம். ஏன்னா இப்போ அவர் பெரிய தலைவர் இல்லையா, அரசியல் கட்சி தலைவர், அடுத்த முதல்வர், இல்லை இப்போயே முதல்வர் ஆகிட்டுன்ற கனவுல மேந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர். இன்னொன்று, அதில் சங்கீதாவை குறிப்பிட்ட அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சைக்கோபாத், ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு மனநோயாளி என்னென்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய யோகத்துக்கே விட்டுற. ஒரு மனநோயாளி தன் மனைவியை எப்படியெல்லாம் துன்புறுத்தியிருப்பான் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ அது பொதுவெளிக்கு வந்துருச்சு, இந்த கேஸ் போட்டுருச்சுன்னா வேறு மாதிரியான அழுத்தங்கள் இது விஜய் தரலாம், அல்லது விஜய் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த கொடூர ஜென்மங்கள் சிலதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஜென்மங்கள் வந்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கலாம், அல்லது மீடியாக்காரன் சொல்லிக்கிட்டு விஜய்க்கு சொம்படிக்கிற சில கேவல பிறவிகள் இருக்குது, அவர்கள் வந்து சங்கீதாவை ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, அழுத்தம் தர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சூழல் வந்தால் நிச்சயமாக யார் அந்த நடிகைன்றதை நான் பொது வெளியில் சொல்லிடுவேன். அதே போல் அவங்கள பிரதிவாதியை சேர்த்து இந்த கேஸ்லேயும் வந்து நான் கோத்துருவேன் அப்படின்னு சங்கீதா வந்து சொல்கிறாங்க. அதற்கு காரணம் விஜயனுடைய குணம். விஜய் கூடவே இருக்காங்களா மாமா பயிலுங்க, அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுனால அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இல்லை சார், அப்போ அவங்க என்ன ஒரு இன்னும் முக்கியமான வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, நான் பல முறை வந்து அந்த நடிகையுடன் இருந்த விஷயத்தை வந்து கேட்டிருக்கேன், ஆனால் வந்து அவர் வந்து அதை எதிர்க்காம மறைமுகமாக ஆதரவு தான் தெரிவித்தார். அந்த புகைப்படம் எடுத்ததுக்கும் அந்த நடிகையோட இருந்ததுக்கும் அந்த நடிகையோட பேசுறது பழகிறதுக்கு நான் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. இது வந்து இப்போ சினிமா துறையில் குறிப்பாக சினிமா பத்திரிகையாளர்கள் பல பேருக்கு தெரியும். இது இன்னைக்கு நேற்று கதையெல்லாம் 2021 கதையெல்லாம் கிடையாது.
ஒரு படம் ஆதின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வேற ஹீரோயின் ஆக்சுவலாக, ஆனால் சண்டை போட்டு வந்து நான் அந்த படத்தில் நடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அந்த நடிகை. சண்டை போட்டு அந்த வாய்ப்பை வாங்கினன்றது பெருமையாக வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு படம், கில்லி படத்தை எடுத்த அதே டைரக்டர் எடுத்த இன்னொரு படம், அந்த படத்துலையும் வேற ஒரு நடிகை தான் முதல்ல நடிக்கிறதுக்கு இருந்தாங்க. அதிலும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த படத்தில் நுழைஞ்சாங்க. இதை வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எங்கே நடந்துச்சுன்னா, லிட்டில் ஃப்ளவர் சிறுமலர் பள்ளின்னு ஒரு பள்ளியில் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த குறிப்பிட்ட நடிகையை வந்து அதை வெளிப்படையாக சொல்லுவாங்க. இது வந்து மிகப்பெரிய புகைச்சலை வந்து அப்போவே ஏற்படுத்தியிருக்கு விஜயோட திருமணத்தில். அதன் பிறகு பல ஆண்டுகள் இருவரும் சேராமே இருந்தாங்க, சேர்ந்து நடிக்காமே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 2021 பிறகு தான் வந்து இவங்க சங்கீதா சொல்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து அரங்கேறி இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கும்போதே பல அசிங்கமான கூத்துக்கள்லாம் வந்து அரங்கேறிருந்தா அப்போல்லாம் வந்து நிறைய கிசுகிசு பாணியில் நிறைய செய்திகள் வரும். அதையெல்லாம் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து சங்கீதாவோட அந்த புகார் மனு வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து ஏதோ இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் இல்லை. இது ஆரம்பத்துலேருந்தே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட வந்து விட முடியாத அளவுக்கு வந்து இருவரும் அப்படியே பின்னி பணஞ்சி போய் இருந்தாங்க. இன்னொன்று அந்த நடிகையும் கூட வந்து ஒரு வகையில் இந்த சங்கீதாவை வந்து துன்புறுத்தி பார்க்கிற அல்லது அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான செயல்களை செய்வதில் அவங்களுக்கு ஒரு தனி இன்பம் இருந்திருக்கு. அதைத்தான் வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போது அவங்க இந்த புகைப்படங்களை வெளியிட்டு என்ன சாதனை பண்ணாங்க? இந்த படங்கள் வெளிவந்ததால் என்ன அவங்களுக்கு கிடைச்சது? விஜயோடு சேர்ந்து இருக்கிற படங்களை வெளியிட்டது விஜய் இல்லை, அல்லது வேறு யாரோ அல்ல, வேறு யாரும் மறைமுகமாக ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் பண்ணல. இது முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட நடிகை அவங்களே பண்ணது. அதை பண்ணிவிட்டு அதுக்கு கேப்ஷன்லாம் வந்து ரொம்ப குசுப்பாக கேப்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சங்கீதாவை ப்ரொவோக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் இருந்தே. அது அவங்க அந்த நடிகையோட குணமாக இருந்திருக்கு. அதைத்தான் வந்து சங்கீதா இதில் குறிப்பிட்டிருக்காங்க. பல முறை முயற்சி பண்ணியும் கூட வந்து அவர் திருந்துற மாதிரி தெரியல. அது ஒரு மனநோயாளி, ஒரு பொம்பளை சோக்காளி, இதை வேறு என்ன பண்ண முடியும், நான் இங்கேருந்து என்ன விடுதலை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ் அந்த ஜீவனாம்சம், ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. என்னதான் அவங்க அப்பா கோட்டீஸ்வரர்னா கூட தனக்கான வாழ்க்கையை வந்து வாழணும், அதற்கான ஜீவனாம்சம் வேணும், சொத்துல பங்கு வேணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வி ஸ்டாண்ட் வித் விஜய். இப்போ நியாயமாக பார்த்தா வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா தானே சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க தானே விவாகரத்து கேட்டிருக்காங்க. விஜய் விவாகரத்து கேட்ட பேர் அவர் பக்கம் போய் நிற்கிறாங்களாம் இவங்க எல்லாருமே. இந்த நாதாரிங்களோட உலகமே அப்படி தானே. இதுங்க என்னைக்காவது வந்து இதுங்களுக்கு நியாயம் என்ன, இது எப்படி பொது வெளியில் நடந்துக்கணும், ஒரு நாகரிகமான மனிதன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஜென்மங்களாக இருந்தால் பரவாயில்ல. இதுக்கெல்லாம் பொறுக்கி மனநிலையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற கம்நாட்டிங்க தானே. இதுங்க வேற என்ன பண்ணோம், தன்னுடைய தற்குறி தலைவன் என்ன மாதிரி மனநிலையில் எப்படி சைக்கோவாக தெரிகிறானோ அதற்கு ஏற்ப அந்த மாதிரி தான் வந்து இந்த பசங்களும் வந்து நடந்துப்பாங்க. இது இன்னொன்று, இது தானாக வருகிற சப்போர்ட் எல்லாம் கிடையாது. இதை வந்து அவங்க ஒரு டூல் கிட் உருவாக்கி அதை இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு அப்படிங்கிற இந்த மாமா பயலுங்க, காசு கொடுத்தா எதை வேணால் திங்கிற பிச்சைக்கார பயலுங்க இருக்கானுங்களே, இவனுங்க மூலமாக வந்து இந்த டூல் கிட்ட சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அதற்கான ஆடியோ அண்மையில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு, நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. ஒரு இதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புரோக்கர் பையன், அவன் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அண்ணனுக்கு வந்து பெரிய நொன்ன, அவனுக்கு வந்து இமேஜ் பாதிக்கும், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து இந்த தகவலை வந்து நீங்கள் பரப்புங்க, மேடமை வந்து ரொம்ப தாக்கிறாதீங்க, டெங்கோய்யால் உங்களையெல்லாம் வந்து சிறுப்பு கட்டி அடிக்கின்றா. அதுலேயும் இந்த மாமா பையன் ஒருத்தன் பேசினா பாருங்க, அவனை நிச்சயமாக வந்து சைபர் கிரைமுக்கு நிச்சயமாக தெரியும் அவன் யார், என்ன கம்பெனி அப்படின்ட்டு. அவனை விடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே 42 பேர் செத்த போதும் இவன் தான் வந்து ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் இந்த விஜய்க்கு சாதகமாக வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பரப்புங்கன்னா, இப்போ வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு பரப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இவனை நிச்சயமாக விடக்கூடாது. ஏண்டா இப்பயே வந்து இப்போ வரைக்கும் வந்து விஜயோட ஒய்ஃப் தான் சங்கீதா. இன்னும் அந்த ஸ்டேட்டஸ் அவங்க இழக்கலை. சொல்லப்போனால் அவங்க கோர்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் பனையூரில் இருக்க அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான உரிமை எனக்கு கொடுங்க, இந்த கேஸில் இறுதி முடிவு வர வரைக்கும், இந்த கேஸில் இறுதி தீர்ப்பு என்னவோ அது வர்ற வரைக்கும் நான் விஜய் இருக்கிற அந்த வீட்டில் விஜய்க்கு சமமாக நான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜயின் மனைவி அவங்க. அந்த பொண்ணை வந்து நீங்கள் எப்படி தாக்குறீங்க, பார்த்து டேமேஜ் பண்ணுமா, நீ யாரா நாய் அதை சொல்கிறதுக்கு?
அந்த பெண்ணை பார்த்து டேமேஜ் பண்ணுங்க அப்படின்னா யார் கொடுத்த ஆதரவு, யார் கொடுத்த தைரியத்தில் செய்கிறான்? விஜய் கொடுக்குற தைரியத்தில் தானே செய்கிறான். அப்போ விஜய் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நபர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும். சமூக ஊடகங்கள் ஒரு பக்கம், டிவி விவாதங்கள் ஒரு பக்கம், யூடியூப் தளங்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தால் கூட ஆனால் சங்கீதா அவர்கள் வந்து அவரை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க இந்த மாதிரி இந்த டைமில் கொடுத்ததுக்கு காரணம் வந்து திமுகவுடைய அழுத்தம் அப்படின்றாங்க. இதில் என்ன இவர் குடும்ப விஷயத்துக்கும் இவர் போய் ஏதோ ஒரு ஹீரோயின் கிட்ட பழகிறதுக்கு திமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? எனக்கு புரியல. இல்லை, அதையும் தான் இந்த நான் இப்போ சொன்ன ஒரு மாமா பையன் ஃபோன் பண்ணி இப்போ எல்லாருக்கும் தகவல் சொல்கிறான்ட்டு, அந்த பையன் தான் வந்து இதுக்கு காரணம் திமுக தான். நீங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் திமுக மேலே தான் இருக்கணும். நீ திமுக தான் இதுக்கு காரணம். சங்கீதா பின்னணியில் திமுக இருக்குது. சங்கீதா திமுகவுடைய ஒரு ஊப்பி, 200 ரூபா வாங்குற ஊப்பியா சங்கீதா. இப்படி வந்து அந்த நாய்ங்க வந்து பொய் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மடத்தனமான, எந்த அளவுக்கு கேவலமான பிறவிகள் இவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒன்றே போதும். திமுகவுக்கு வேறு வேலை இல்லையா? திமுக சங்கீதாவை இயக்குவதற்கு சங்கீதாவுக்கு என்ன திமுக பின்னணி இருக்குது? சங்கீதாவோட அப்பா திமுக, அம்மா திமுக, வேறு சொந்தக்காரங்க திமுகவில் இருக்காங்களா? ஒரு துக்க நிகழ்வுக்கு வந்து போனால் உடனே வந்து அவங்க திமுக அனுதாபி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? ஆனால் அனுதாபியாக இருந்தால் என்னடா அப்போ திமுக இயக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆனால் இந்த முட்டா பயிலுங்க மட சாம்பிராணிங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான, ஏன்னா அவன் ஒரு நேரேட்டிவ் முதல்ல செட் பண்ணுறான். விஜய் ஆரம்பத்திலிருந்தே என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகவே திமுக தான் காரணம். அவன் வீட்டில் தண்ணி வரலையே திமுக தான் காரணம். அவனுக்கு ஒன்றுக்கு வரலையே திமுக தான் காரணம். இப்படி ஒரு மனநிலையை வந்து அவன் எல்லார் மத்தியிலையும் வெற்றிகரமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதனுடைய விளைவு தான் படித்தவன் படிக்காதவன் எல்லா பயனும் வந்து எது நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. இதுதான் பைத்தியக்கார மனநிலை. இவன் ஒரு மென்டல். இவனுடைய அந்த ரசிகர்கள் அல்லது பின்தொடர்பவர்கள் அத்தனை பேரும் வந்து பொறுக்கி பசங்களாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி என்ன பொய் சொன்னாலும் அவர்கள் நம்புகிற ஒரு நிலையை வந்து அவன் ஏற்படுத்தியிருக்கான். இது ஜனங்களுக்கு வந்து ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாலும் திமுக அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அது ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு, மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க. அத்தனை பேரும் வந்து கழுவி ஊத்துறான். விஜய், ஏண்டா டே நீ முட்டாளா? என்ன நடந்தாலும் திமுக காரணம்னு சொல்கிறேன், உனக்கு அறிவு இல்லையா? யோசிக்க மாட்டியா? அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்களுடைய மனநிலையை மாற்றிருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தளபதிக்கு நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணாவுக்கு நாங்கள் இருக்கோம், 1000 தங்கச்சி இருக்காங்க, 1000 அக்கா இருக்காங்க, 1000 பொண்டாட்டியாக நாங்கள் இருந்துட்டு போகிறோமே அப்படின்ட்டு ஒரு பெண்ணு. இதனுடைய பெற்றோர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? புரியல. இதுங்கெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத தத்திங்க, தற்கூறிங்க இதுங்கெல்லாம். என் வீட்டுக்காரனை விட எனக்கு விஜய் அண்ணா தான் பிடிக்கும், கெக்க பெக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சால ஒரு புறம்போக்கு. அந்த மாதிரியான ஒரு புறம்போக்கு பொறுக்கி மனநிலையில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு கூட்டம் இந்த விஜய் பின்னாடி நிற்கிது. மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு 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 மாற்றமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. இவர்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு தண்டனை இதெல்லாம். இதுங்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை சார், திருமணத்தை மீறிய உறவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இவங்க எவனும் வாயே திறக்க மாட்டாங்க இல்லையா? அது விஜய் இருந்த தப்பு தான். ஒரு மாற்றம் இதை சொல்லலாமான்னு தெரியல. இதுக்கு முன்ன வந்து சில ஆண்டுகளுக்கு முன்ன இந்த விஜயோடு சேர்த்து இணைத்து பேசப்படுகிற நடிகை இருக்காங்கல்ல, அந்த நடிகையோட நிர்வாண படங்கள் வெளியாச்சு. இணையத்தையே வந்து அது மிகப்பெரிய வைரல் ஆக்கிருச்சு. அது இணையத்திலேருந்து எடுத்துட்டாங்கன்னா கூட இப்பயும் கூட அது இருக்குது இணையத்தில். இந்த ஆபாச நிர்வாண படங்கள் இது வெளியான பிறகு ஒரு டாக் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த நடிகைக்கு இந்த நிர்வாண படங்கள் வெளியான பிறகு தான் வாய்ப்பு அதிகமாயிடுச்சு, மிகப்பெரிய நடிகை ஆயிட்டாங்க. இதை ஒரு பெருமை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதையும் நீங்கள் பெருமையாக எடுத்துக்க வேண்டியது தான். சார், கடைசியாக ஒரு கேள்வி. டோட்டலாகவே இவங்க யாருமே ஸோ அந்த இது மாதிரி ஒரு சரி தப்பு, இது வந்து திருந்திக்கணும் அப்படின்னு கூட பேச மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான என்னென்னா, இவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்தால் ஒத்துப்பாங்களா? இவங்க இது பேசுகிற அந்த பெண்களுடைய புருஷன் அப்படின்னு தான் ஒத்துப்பாங்களா இவங்க? அதாவது இப்போ 42 பேர் செத்துட்டாங்க. இவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்து சரக்கை போட்டு குப்புற அடித்து படுத்துட்டான். யாரும் வந்து இதை ஒரு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களோ அல்லது அந்த விஜயை பின்தொடர்கிற அந்த தற்குறி பசங்களோ வந்து நினைக்கவே இல்லை. மாறாக பாத்தியா எங்கள் அண்ணனுக்கு எப்பேற்பட்ட இமேஜ், இன்னும் செல்வாக்கு அதிகமாகிடுச்சு. இது 42 பேர் செத்த பிறகு செல்வாக்கு அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறானுங்க. அந்த நடிகையோட நிர்வாண படம் வந்த பிறகு எப்படி அவங்க பெரிய நடிகை ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் இந்த 42 பேர் செத்த பிறகு வந்து இவனுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனநிலை தான் வந்து அவங்களுக்கு இருக்குது.
இதை இன்னொன்று இந்த பசங்க யாரும் வந்து பெற்றவர்கள் பேச்சு கேட்குற மாதிரியான ஒரு கூட்டம் இல்லை. நீங்கள் அண்மையில் வெளியான பல வீடியோக்கள், குறிப்பாக அந்த வேலூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னாட பையன் எங்கள் அப்பா அம்மாவை கழுத்தை நெரிச்சு திருகி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவன் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற அந்த கட்சியோட நிர்வாகி, அப்பா அம்மா கழுத்தை திருகி போட்டுருவானா. அதே போல் 5000 ரூபாய் வாங்கினாங்களா, ஸ்டாலின் கொடுத்த 5000 ரூபாய் ஏன் வாங்கணும்னு எங்கள் அம்மாவை செம்மையை உதச்சிட்டு தான் வந்திருக்க. எங்கேயாவது கேள்வி, ஒரு அம்மா பெத்த அம்மாவை உதச்சுன்னு சொல்கிற பையனை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதே தான் அந்த என் வீட்டுக்காரன் விஜய்க்கு ஓட்டு போடலாம் எல்லாருக்கும் விஷ வச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்கிறான். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை யார் திருத்த முடியும்? இன்னொன்று, இந்த கூட்டம்லாம் எப்படி இப்படி வந்துச்சு, எப்படி இப்படி வளர்ந்துச்சு, எப்படி அதிகமாச்சு அப்படின்னே தெரியாமல் உண்மையிலே திகைச்சு போயிருக்கு ஒரு பக்கம். அதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இந்த மாதிரி பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது இல்லை சார் இது? அதான் இது ஒரு இந்த ஸ்லீப்பர் செல்லு மாதிரி தான். இவன் படத்தில் வந்து ஸ்லீப்பர் செல்லு ஜாஸ்தி ஆகி போயிட்டு இது ஒரு சமூகத்தினுடைய நோயா, சமூகத்தை அரிக்கிற ஒரு நோயா மாறி இருக்கு. இதை வந்து குணப்படுத்துவதற்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகுமோ தெரியல. அது ஒரு உண்மையிலே மிகுந்த ஒரு மனக்கவலையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.